ஸோ இன்றைக்கி வந்து மர கோதுமையில் வந்து அடை தோசை பண்ண போகிறோம். ஆமாம், அடை தோசை. மர கோதுமைன்னா பக்வீட்டு. பக்வீட் இது வரைக்கும் வருது. நார்மல் கோதுமை 30 ரூபா, சம்பா கோதுமை 80 ரூபா இருக்கும். இது 200 ரூபா ஆக்சுவலாக கிலோ. 200 ரூபா. ஆமாம், அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஆக்சுவலாக ஆர்கானிக்கில் 250, நார்மலாக வேணால் 200. இது இதில் வந்து நிறைய பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் பண்ணி காமிக்கிறது வந்து அடையில் அடை தோசைன்னு சொல்லலாம். இது வந்து நார்மல் கோதுமையிலையும் பண்ணலாம், கோதுமை ரவையிலையும் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது, நார்மலில் அடை. இப்போ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஈக்குவலாக எடுத்துட்டுருக்கேன். இது 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். இந்த 1 கப்புக்கு வந்து 1 கப்பு வந்து பருப்பு எல்லாம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு களைஞ்சின்ட்டேன். அது எல்லாமே ஈக்குவலாக இது அதாவது இந்த கோதுமை ஒரு டம்ளர், இன்னும் 1 டம்ளர் வந்து பருப்பெல்லாம் சேர்த்து 3 பருப்பு. அதில் வந்து காட்டு டம்ளர் வந்து துவரம்பருப்பு, இன்னொரு கால் வந்து கடலைப்பருப்பு, இன்னொரு கால் வந்து உளுத்தம்பருப்பு, முக்கால். இது வந்து ஜாஸ்தியாக ஒன்று, அது வந்து கொஞ்சம் கால் இது கூட எடுத்துருந்ததுனால கரெக்டாக 1 டம்ளர் வந்தது. அந்த அளவு இது போட்டு நல்லா 3 hours ஊற வைக்கணும். 3 to 4 hours ஊற வச்சாலும் நல்லது. ஏன்னா மிக்சியில் அரைக்கணும்னா இது நல்லா இதாகணும், அப்போ தான் வந்து இதாகும். தெரியுதா, நல்லா ஊறி இருக்கு பாருங்க. நான் வந்து ஒரு வீட்டில் மோர் தென் 5 hours ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு கருப்பில் பற்றி நல்லா களைஞ்சின்ட்டேன். அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாய் 4, ரெட்டு மிளகாய் 4, கொஞ்சம் இஞ்சி, மிளகாய், இஞ்சி. ஆமாம், ஏன்னா இது வந்து இப்போ கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் கோதுமை, அதுக்காக வந்து போட்டுருக்கேன். அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு உப்பு, அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தேங்காயும் கருவேப்பிலையும் போடுவேன். இது வந்து பெருங்காயம். இந்த பெருங்காயம் இந்த ஜிபிசி பெருங்காயத்தில் இது ஒரு மெத்தட், இது ஒரு இது இருக்குது மெத்தட். நான் இது ஒரு டைப், இது இன்னொரு வெரைட்டி. எப்படின்னா இப்படி இருப்பாங்க இந்த மாதிரி. இது ரொம்ப ஈஸி. இப்போ தட்டு உட்காந்து தட்டின்னு இருக்க வேண்டாம். இது அப்படியே வந்து நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அரைக்கிறதுக்கு போடுறது ஈஸி. ஊற வைக்க வேண்டாம். இது வந்து கொஞ்சோண்டு போட்டு இது எப்படி போட்டுப்பேன், எவ்வளோ வேணுமோ அது போட்டுட்டு அரைக்கிறது. அதேமாரி நம்ம ஒரு எல்லாத்துக்கும் வேறு நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு ரசத்துக்கெலாம் கூட இந்த மாதிரி தட்டி எப்படி கரெக்டாக அப்படியே வருது. இந்த மாதிரி டப்பாவில் வருது. இது ஓகே, உள்ள கவர் போட்டேன். பேர் வந்து போட்டிருக்காங்கன்னு தரேன், ஜிபிசி. நல்லா வாசனை ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஓகே, இது வந்து என்ன, இது வந்து இந்த கட்டி பெருங்காயத்தோட பொடியாக இருக்குது. பொடி. ஆமாம், கிறிஸ்டல் மாரி, கிறிஸ்டல் பெருங்காயம். இது வந்து இப்போ அது போட்டுருக்கேன், கிறிஸ்டல் பெருங்காயம் போட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து மிக்சிலே போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடுறேன். இந்த ஊற வச்ச கோதுமை, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம் போட்டுட்டு உப்பு போட்டு அரைச்சிடுறேன். அரைச்சிட்டு உடனே வறுத்துடலாம். ஒன்றும் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஊற வச்சிடலாம் உடனே. புளிக்க வைக்க வேண்டாம். அடை தானே, அடை தோசை தானே. அடை தோசை அடைன்னா கையில் தட்டுறதுக்கு கனகனமாக இருக்கும். ஆமாம், அடை தோசைன்னா கரண்டியில் வாக்குறது. ஆமாம், ஆனால் தோசை அளவுக்கு தின்னாக வருமா? அது அந்த அளவுக்கு தின்னாக, அவ்வளோ தின்னாக வராது. ஆனால் வரும், ஆனால் வராது. அது வந்து இது மாதிரி இருக்கும், தோசையை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வராது. நம்ம பாட்டில் நான் வாங்க நார்மல் தோசை மாதிரி இருக்கும். நான் சொல்லவா, அடையை விட கொஞ்சம் தின்னாக இருக்கும், தோசையை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆமாம், கரெக்டாக மீடியம் அடை தோசை. இந்த தேங்காயும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். வேணும் ஜலம் விட்டுக்கலாம் தான், கொஞ்சம் இந்த திக்னஸ் அரைச்சிருக்கேன். போட்டு நல்லா கலந்துட்டு காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட் டின்னருக்கு ரெண்டுக்குமே இந்த அடை வந்து சூப்பராக இருக்கும். அடை தோசை நல்லா பெருங்காய வாசனையாக இருக்குல்ல. இப்போ பார்க்குறேன். தினமாக போட்டு வச்சா அடை, லேசாக போட்டால் தோசை. ஆமாம், இது போட்டுட்டு அப்புறம் வேணா ஒன்று இது பண்ணுறேன். இது எண்ணெய் விட்டு வைக்கணுமா, நெய் விட்டு வைக்கணுமா? நெய் விட்டு வைக்கவா? ஓகே, நெய் விட்டுறேன். நெய் விட்டு வைத்தா சூப்பராக இருக்கும். சின்னதாக ஓட்ட போட்டோம்னா இங்கே
அண்ணா உள்ளே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நெய் விட்டோம் நல்லா வந்துடும். மரக்கோதுமையில் நெய் தோசை. நெய் அடை தோசை. நெய் அடை தோசை. ஆமாம், எல்லாருமே இந்த கோதுமை வந்து வாங்கி சாப்பிட்லாம். அதில் வந்து கஞ்சி கூட போட்டு காமிக்கிறேன் நான். வெரி ஹெல்த்தி. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 250 ரூபா கிலோ. கிலோ 250. நான் வந்து அடைக்கும் இந்த கஞ்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது, மிச்சதுக்குலாம் நார்மல் கோதுமை. இதோட பெனிஃபிட் எப்படி எப்போ சொல்கிறீங்க நீங்கள்? அது இதுவாக இதில் தனியாக ஒரு ஸ்லைட் மாதிரி போட்டுறீங்களா? ஓகே. பக்வீட். அதோட லிங்க் இருந்தால் கூட, அமேசான் லிங்க் இருந்தால் கூட கொடுங்க. கரெக்ட். நான் அமேசான் லிங்க்லேயும் வாங்கியிருக்கேன், இப்போ நாங்கள் இந்த ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்குகிறேன். ரெண்டுமே இது கொடுங்க லிங்க். ஓகே. பாருங்க, இந்த மாவு நல்லா ஜலம் விட்டுட்டு கரைச்சிட்டேன். இது கரைச்சிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் இது நல்லா வந்து கொஞ்சம் டெலிஷ் ஆகுதா? அது அடை, இது அடை தோசை. தோசை மாதிரி வந்துட்டு. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் சொல்கிறா இல்லையா, அவள் அரிசி சாப்பிடல அப்படின்னா அந்த மாதிரி கோதுமையில் அடை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். மரக்கோதுமை. மரக்கோதுமையில் நார்மல் கோதுமை பண்ணலாம். மரக்கோதுமை வேண்டாம் அப்படின்னா நார்மல் கோதுமையும் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு வந்து அவசியம் இல்லை, ஒட்டை போடுறது என்ன போட்டுக்கலாம். நல்லா எடுக்க வரும். இது நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும், சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிடுச்சு. சூப்பர். அடை தோசை. அடை மரக்கோதுமையில் அடை தோசை. சுடுறது வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். மத்தியானம் பண்ண சரி அவியல் இருக்குது, அது சாப்பிட்றேன். ஓகே, தேங்க்யூ. வளமாக வாழ்க.